நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்லடி. ஐயோ நட்டமாமா போதும் போதும் சத்தி நிறுத்துங்க. எப்படி நேரம் இதே சொல்லிட்டு இருப்பாவோ, அரை மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்காவோ. இப்ப நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? பேசுவடி பேசுவேன், இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். யாட்டி பண்ண சொன்னதான் ஞாபகம் இருக்கட்டும். யாட்டி நான் நைட்டுக்கு வர மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சாயந்தரம் தாண்டி வருவேன். அதனால பார்த்து பத்திரமா இருந்துக்க சரியா? ஐயோ நெட்ட போதியா போது சத்து நிறுத்தி இருக்கு. எடுக்கட்டே என் காதையே புளிச்சு வச்சாக்கும். பத்திரமா இருக்க எனக்கு தெரியாதாக்கும். எதுக்கு இப்படி சின்ன பிள்ளை சொல்ற மாதிரி இப்படி 1000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காவோ. யாட்டி நீ பத்திரமா இருக்கதான் நான் இப்படி தூரம் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டியாக்கும். நடப்புதான் பொழப்ப எடுக்குமாக்கும். உன்னை பத்தி யாருக்கு பயம்? நீ வேணா எல்லாருக்கும் பயத்தை காட்டுவேன். நான் ஒன்னும் அதுக்காக சொல்லலடி. நீ பாட்டு வழக்க போல வீட்டை பாப்பற பேன் திறந்து போட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடாது. வீட்டு நல்லா சாத்திட்டு போய் எங்கேயாச்சும் வெளியில போற போது சரியா? என்ன நினைட்டேன் இம்மா பெரிய பல்ப்ல நம்ம கொடுத்துட்டா. நானும் சரி இப்படி தூரம் சொல்லிட்டு இருக்கானே, நம்ம மேல உள்ள பாசத்துல சொல்லியிருக்கான்னு பார்த்தா இப்படி சட்டுல முக்க உடச்சிட்டான். இரு யார் நெட்ட இரு, ஊருக்கு போயிட்டு வந்தேன் உனக்கு இருக்குது. சரி நெட்டமாமா சரி நான் பாத்துக்கிறேன். ஏற்றி சொல்ல சேரி செலவுக்கு வேணா பீரோல காசு எடுத்துக்க, நான் கிளம்புறேன். இந்த நெட்டை இருக்கானே எப்ப பார்த்தாலும் நம்மள டேமேஜ் பண்றதே வேலையா வச்சிருக்கான். இவன் நெட்டை இரியா இரு, ஒரு நாள் எங்கிட்ட நீ வாசமா மாட்டுவியாக்கும். அப்போ உனக்கு வச்சுக்கிறேன். சாரி இப்ப என்ன பண்ணலாம், ரொம்ப போர் அடிக்குது. சாரி அப்படியே கிளம்புவோம். ஏக்கா சரிஜாக்கா நேராயிட்டு கிடக்குக்கா, சட்டுப்புன்னு கிளம்பி வாக்கா, சந்தைக்கு போகணும்ல. யாட்டி ஒரு 5 நிமிஷம் போறங்கடி, நான் போயிட்டு காசு பையெல்லாம் எடுத்து வந்துடுறேன் சரியா? அட என்னக்கா நீ போறேன்னு சொல்லிட்டு இருக்கே, தவிர்த்து என்ன போற மாதிரியே தெரியலையே. ஏக்கா ஏற்கனவே நேராயிட்டு கிடக்குக்கா, இப்ப கிளம்புனாதான் நம்ம கொஞ்சமாச்சு இருட்டுறதுக்கு முன்னாடி வர முடியுமாக்கா, இல்லைன்னா ரொம்ப இருட்டி போயிருக்கா. யாட்டி முட்டகனே சரி கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் நம்ம இருட்டுறதுக்கு முன்னாடி சந்தைக்கு போயிட்டு வந்துடலாம் சரியா? அப்பாடா நல்ல வேலை, எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காளுங்க. எங்கடா ஒருத்தரா போயிட்டு கூட்டிட்டு வந்து மொக்க பொண்ணுமே நினைச்சேன். பரவாயில்ல, அவள் எல்லாரும் ஒரே இடத்துல நிக்கிறாளுங்க. ரொம்ப வசதியா போயிடுச்சு. ஏடிச்சிட்டு வந்துட்டியாடி? அத்தி என்ன அந்த அன்னைக்கு தலையிலையும் கண்ணு இருக்குதோ, என்ன திரும்பி பார்க்காமலே ஏடிச்சிட்டு பொண்ணு வந்துட்டியாடின்னு சொல்லிட்டு கரெக்டா கேட்கறா. ஏட்டி அன்னைக்கு ஏட்டி நீ என்ன திரும்பியே பார்க்கல, பிறகு எப்படி நான் வந்தது நீ கண்டுபிடிச்சியாக்கும்? யாட்டி உன்னை திரும்பி பார்த்துதான் நீ வரதை கண்டுபிடிக்கணுமாக்கும். அதெல்லாம் திரும்பி பார்க்காமலே நீ வரதை கண்டுபிடிச்சிருவோம். யாட்டி அன்னைக்கு என்னடி சொல்றாவோ? யாட்டி உனக்குள்ள இம்பு திறமையா பார்க்காமலே பின்னாடி வரவங்க யாருன்னு சொல்றியடி? ஏடி சின்ன பொண்ணு உன்னை நினைச்சா சிரிப்பா வருதுடி. அவன் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறத தெரியாமலே நீ பேசிட்டு இருக்க பாரு. யாட்டி குடிச்சு என்னடி சொல்றாவோ? எனக்கு ஒண்ணு விளங்கலேடி. அவ எப்படி கண்டுபிடிச்சா? அவ அவகிட்டே கேளு. யாட்டி அன்னைக்கு நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே விளங்கலடி. யாட்டி அன்னைக்கு எனக்கு இப்படி புரியுற மாதிரி தெளிவா சொல்லிடி. நீ எப்படி திரும்பாமலே நான் வந்தங்கிறத கண்டுபிடிச்சாவோ? யாரு சின்ன பொண்ணு நீ இங்க இருந்தா மட்டும் இல்லடி, தெருமுனையில இருந்தா கூட என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமாக்கும். யாட்டி நெசமா தான் சொல்றியா? ஏட்டி உண்மையிலேயே சொல்றேன்டி, உன் திறமையை கண்டு நான் வியக்கிறேன்டி. யாட்டி அந்த ட்ரிக்கை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறீ. ட்ரிக்காமா ட்ரிக்கு யாரு சின்ன பொண்ணு? ஏன்டி நீ வேற எல்லாரும் உடம்புக்கு ஒரு சண்டை தான் போடுவாங்க, நீ ஒருத்தி தாண்டி இந்த ஊர்லயே 4-5 சண்டை ஒரே டைம்ல அள்ளி பூசிட்டு வருவியாக்கும். அந்த நாட்டத்தை வச்சு தாண்டி சொல்லுவேன், நீ எங்க நின்னாலும் நீ ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு. போதும் முதல்ல எல்லாரும் பேய் மாதிரி கத்துறத மாதிரி நிறுத்துங்க. ஏட்டி அன்னைக்கு உனக்கு இருக்குடி ஒரு நாளைக்கு. ஏடிச்சிட்ட பொண்ணு சாரிடி, என்னால சத்தியமா சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலடி. யாட்டி என்னடி இது ஒரே சிரிப்பு சத்தமா கேட்டுட்டு இருக்குது? ஏடிச்சிட்ட பொண்ணு நீ எப்படி வந்தாவோ? என்னடி இது வந்தது வராதமா மூஞ்சி அப்படி இஞ்சித்தன குரங்கு மாதிரி வச்சிட்டு இருக்காவோ? என்னடி ஆச்சு? அதுவாக்கா ஏட்டி குட்டச்சி வாயை மூடுறி. ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா எல்லாம் சந்தைக்கு போகணும்னு சொன்னீங்களே, வாங்க நேராயிட்டு கிடக்கல கிளம்புவோம். ஏடிச்சிட்ட பொண்ணு அம்மா நேராயிட்டு கிடக்கடி. ஏட்டி எல்லாம் நிறைய கட்டுக்கடி சந்தைக்கு போவோம். ஏக்கா சரோஜாக்கா ஏற்கனவே நேரம் ரொம்ப ஆயிட்டுக்கா, இதுக்கு மேல நம்ம நடந்து சந்தைக்கு போயிட்டு வர காட்டி ரொம்ப இருட்டிடும்க்கா. பேசாம நம்ம சந்தைக்கு அடுத்த வாரம் போய்ப்போமா? ஆமா சரோஜாக்கா அன்னைக்கு சொல்றது சரிதான். எனக்கு இருட்டுனாவே கொஞ்சம் பயம்தான். பேசாம நம்ம அடுத்த வாரமே போயிட்டு வருமாக்கா சந்தைக்கு. ஏட்டி என்னடி எல்லாரும் ஆளாளுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்காவோ? ஏட்டி வீட்டுல அரிசி பருப்பு எதுவுமே இல்லடி, சரி சந்தைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தலான்னு பார்த்தா இப்படியே சொல்லிட்டு இருக்காவோ. ஐயோ எல்லாச்சும் வாயை முடுங்க. இப்ப என்ன சந்தைக்கு போனா அப்படிதானே? பேசாம நான் நெட்டமாட ஸ்கூட்டி எடுத்துட்டு வரேன், எல்லாம் ஸ்கூட்டில சந்தைக்கு போயிடுவோமா? ஐயாக்கா எனக்கு சின்ன பொண்ணு சொல்றதுதாக்கா சரியா வருது. பேசாம நம்ம அவளோட வண்டியிலே போயிடுவோம்க்கா, அப்பதான் இருட்டுறதுக்குள்ளார சட்டப்புன்னு வீட்டுக்கு வர முடியும்க்கா. யாட்டி எல்லாம் சரிதாண்டி. யாரு சின்ன வண்டி எடுத்துருந்தா உங்க நெட்டமா எதுவும் சொல்ல மாட்டாங்களாக்கும்? அட எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் கிளம்பி தெருமோனில் போய் நில்லுங்க, நான் வண்டி எடுத்துட்டு அங்க வந்துடுறேன் சரியா? ஐயோ என்னக்கா இவ இம்பிட்டு லேட் பண்ணிட்டு இருக்கா? ஏற்கனவே நேரம் ஆயிட்டு கிடக்கு. இவ வண்டி எடுத்துருவான்னு சொல்லிட்டு போனவ இன்னும் ஆளை காணுமே. யாரு சொல்லி சரியா சொன்னடி. ஏக்கா இந்நேரம் நம்ம அவளுக்கு வெயிட் பண்ண நேரத்துக்கு பொடி நடையா நடந்து போயிருந்தா கூட சந்தையில போய் ஜாமான் வாங்கிட்டு திரும்பியே வந்திருக்கலாம் போலக்கா. யாட்டி குட்டச்சி நீ அப்படியே பொடி நிறைய நடந்து போயிட்டு நேரம் வந்துருப்பியாக்கும். யாட்டி புழுவுறதான் புழுவுற, கொஞ்சம் நம்புற மாதிரி புழுவ கூடாதாக்கும். யாட்டி போதும் எல்லாம் நிறுத்துங்க. யாட்டி ஏற்கனவே நேரம் கிடக்கு. ஏட்டி சட்டுப்புன்னு எல்லாரும் வண்டியில ஏறுங்கடி, கிளம்புவோண்டி. யாட்டி சட்டுப்புன்னு நல்லா தாண்டி போயிட்டு இருந்துச்சு, இப்ப எதுக்கடி நீ வண்டியை நிறுத்தி வச்சிருக்காவோ? யாட்டி குட்டச்சி என்ன இப்படி கட்டிட்டு இருக்காவோ? நான் ஏதோ ஆசைப்பட்டு நடு ரோட்ல வண்டி நிறுத்தி வச்சிருக்க மாதிரில கட்டிட்டு இருக்காவோ. நானே வண்டிக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஏன் இப்படி வந்து திடீர்னு ஓடாம நிக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீ வேற அண்டி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காவோ? யாடிச்சிட்டு என்னடி இம்பிட்டு லேட் பண்ணிட்டு இருக்காவோ? ஏட்டி வண்டிக்கு என்னடி ஆச்சு? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாவே படல. ஏற்கனவே வேற இருட்டிட்டு வர மாதிரி இருக்குது, மழை வேற தூர மாதிரியும் தோணுது. பேசாம நம்ம எல்லாரும் வீட்டுக்கே போயிடுவோம் வாங்க.
யார் சட்டுப்புன்னு ஆமாடி பேசாம நம்ம எல்லாரும் திரும்ப வீட்டுக்கே போயிடலாண்டி வண்டியை சட்டுப்புன்னு சரி பண்ணடி ஏற்கனவே பாருடி ரொம்ப வேற நேரம் ஆயிட்டுடி அது மட்டும் இல்லாமடி நான் கொஞ்சம் நேரத்தில் வேற இருட்ட ஆரம்பிச்சிருண்டி அதனால சட்டுப்புன்னு ஊர் போய் சேருவண்டி நீ வண்டிக்கு என்னாச்சு மட்டும் பாருடி சட்டுப்புன்னு ஆமாண்டி ஏட்டி தயவு செஞ்சு இருட்டுறதுக்குள்ளார ஊருக்குள்ளார போய் விட்டுறடி இவளுக்கு வேற மாத்தி வண்டி சீக்கிரம் சரி பண்ணு வண்டியை சீக்கிரம் சரி பண்ணி சொல்லிட்டு இருக்காளுவோ நான் என்ன வச்சுட்டே வந்து மாட்டேன் தெரிஞ்சா சரி பண்ண மாட்டேனாக்கும் இந்த வண்டி எங்க தட்டினாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது நானே இப்பதான் தட்டு தர மாதிரி வண்டியை ஓட்ட கத்துருக்கேன் இதுல இவளுக்கு வேற வண்டி வேற சரி பண்ணி வேற கத்திட்டே கிடக்கிறாளோ அது இப்போ என்ன பண்றது இந்த வண்டி இப்போ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது ஒன்றும் விளங்கலையே இதம்கலாமா ஐயோ ஒன்றும் விளங்கல இப்போ என்ன பண்றது அடிச்சப்பனு என்னடி கீழே குனிஞ்சு அதை யோசிச்சிட்டே இருக்க மாதிரி தெரியுது ஏட்டி என்னடி ஆச்சு ஏட்டி எல்லாரும் சொல்றதும் காதில் விழுதா இல்லையாடி ஏட்டி நான் சத்த நேரத்தில் இருட்டிருந்தி ஏட்டி அது மட்டும் இல்லடி மழை வேற தூத்த போற மாதிரி இருக்குடி அதுக்கு முன்னாடி எல்லாரும் வீட்டுக்கு போகணும்டி ஏட்டி வண்டி சீக்கிரம் என்னன்னு பாருடி ஏட்டி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லடி வண்டி எப்படி சரி பண்ணா பார்த்துட்டு கணக்கும் இப்போ என்ன பண்றது அப்பாடா ஒரு வழியா வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏட்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன யாருக்கும் சந்தைக்கு வேணாலும் வீட்டுக்கு தானே போறோம் அடிச்சப்பனு ஆமாண்டி வீட்டுக்கு தாண்டி எல்லாரும் போறோம் ஏட்டி சட்டுப்பட்டு வண்டி ஏற்றிட்டு போவோம் அப்பயே சொன்னேன் யாராச்சும் கேட்டிங்களா இவ ஸ்கூட்டரை நம்பி யாரும் ஏறாதீங்கன்னு இப்போ பார்த்தீங்களா இருட்டியும் போயிடுச்சு ஸ்கூட்டர் வேற பாதியிலே நின்று போச்சு அத்தி என்ன பண்றது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கே சரியா சொல்லடி முட்டகனே இந்த சின்ன பொண்ணை நம்பி வந்ததுக்கு நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணுமாக்கும் இந்த ஓட்ட வண்டி வச்சுட்டு அவ படுத்துற பாடு இருக்கே ரொம்ப நேரமா கீழே குனிஞ்சு நம்ம பண்ணிட்டு இருக்கா என்ன பண்றான்னா ஒண்ணு விளங்கலையாக்கும் ஏடிச்சிருப்பனே என்னடி பண்ணிட்டு இருக்காவோ ஏட்டி ரொம்ப இருட்டி போயிடுச்சுடி ஏட்டி வண்டி எப்பதாண்டி ரெடி ஆகும் இவளுக்கு வேற ஒருத்தி நானே என்ன ஃபால்ட்டுன்னு தெரியாம தான் திருதுன்னு முடிச்சுட்டு இருக்காவோ ஆத்தி என்ன ஃபால்ட்டுன்னு ஒன்றும் தெரியல ஐயோ இது மட்டும் நெட்டு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அம்புடுதான் என்னைக்கு கம்மி ஆண்டி வண்டி எடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு அம்புடு திட்டுவான் ஐயோ இப்போ என்ன பண்றது ஒன்றும் விளங்கலையே என்ன ஃபால்ட்டுன்னே சுத்தமாக கண்டுபிடிக்க முடியலையே ஏட்டி சின்ன பொண்ணு ஏட்டி இந்த இடத்துல நிக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடி ஏட்டி பாரடி ரொம்ப இருட்டிடுச்சுடி ஏட்டி எப்படியாச்சும் சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணடி 7 லட்சத்தை வாய முடுங்க நான் ஏதோ வந்து வேணும்னே அப்படியே ரோட்ல நிறுத்தி வச்ச மாதிரி அப்படியே ஓவரா பேசிட்டு இருக்காவோ நான் என்ன பாதியிலே வண்டி நிக்கணும் காணவா கண்டேன் யார் சின்ன பொண்ணு கோச் கதவி ஏட்டி சட்டு பொண்ணு சீக்கிரம் வண்டியை ரெடி பண்ணடி என்ன சொல்றாக்கா நான் என்ன மெக்கானிக்கலாக்கும் வண்டியை சரி பண்றதுக்கு எனக்கு என்ன ஃபால்ட்டுன்னு தெரியாம தான் திருதுன்னு முடிச்சுட்டு இருக்கனாக்கும் என்னடி சின்ன பொண்ணு சொல்றாவோ வண்டியில என்ன ஃபால்ட்னே தெரியலையா ஏட்டி எப்படி வண்டியை ரெடி பண்ணி நம்ம போறது அத்தி இந்த இடத்த பார்க்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடி ஆமாண்டி சின்ன பொண்ணு இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்குடி அது மட்டும் இல்லடி இங்க ஆளாரவன் இருக்கிற மாதிரியே தெரியலடி அத்தி அம்மா இருக்கா இருக்குது ஏடி சின்ன பொண்ணு எப்படி இங்க இருந்து இப்ப போறது பேசாம நம்ம நடந்து போயிருவோமாடி இந்த இடத்த பாக்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்குது அத்தி இப்ப என்ன பண்றது நம்ம பயந்தோம்னா அப்படிதான் இவங்க எல்லாரும் நமக்கு மேல பயப்படாதுங்க என்ன பண்ணலாம் சரி சமாளிப்போம் என்னடி குட்டச்சி இப்படி பயந்துட்டு இருக்காவோ உன்ன ஏதோ தைரியமான பொண்ணுல நினைச்சேன் நீ இப்படி பயந்தாங்கொழியா இருக்கா ஏடி சொல்லி உனக்கு லூசுக்கு இருக்க ஏதாச்சும் பிடிச்சிக்கிட்டாக்கும் ஏடி எம்பிடி தொடர்ந்து நடக்கிறது அது மட்டும் இல்லடி இங்கேயே ஆளாரவோ எதுவுமே இல்லை போவ யாரும் இல்லைன்னா என்ன பண்றது சத்த போருங்க யாராச்சும் ஆளுங்க ஏதாச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஏடி சின்ன பொண்ணு யார பாத்திரி பயந்தாங்கொழின்னு சொன்னேன் ஏதோ கொஞ்சம் இருட்டுனா எனக்கு பயம் அதனாலதான் வந்து சீக்கிரம் போலான்னு சொன்னேன் அதுக்காக நீ பயந்தாங்கொழின்னு சொல்லிடியாக்கும் என்ன குடிச்சு கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல அப்படிங்கிற கணக்கால பேசிட்டு இருக்கா எது எப்படி அந்த குடிச்சு பயப்படாம இருந்தா போதும் இப்ப பயந்து என்னையே பயப்பட வச்சிருவா போல இருக்கு அது என்ன பண்ணலாம் தைரியமா வேற சொல்லிட்டோம் யாராச்சும் வரலாம் ஹெல்ப் கேட்கலான்னு ஒருத்தனும் வர மாதிரி தெரியல ஐயோ இப்ப என்ன பண்றது கடவுளே நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழியை காட்டணுமாக்கும் ஓ அப்படியாடி சரி அப்ப ஒண்ணு பண்றியா அப்படி தூரமா போயிட்டு யாராச்சும் ஆளுங்க வராங்களான்னு பாக்குறியா தூரமா போய் ஆளுங்க வராங்களான்னு பாக்கணுமா வேணாண்டி சின்ன பொண்ணு வேணாம் நான் இங்கே நிக்கிறேன் ஆனா அதுக்காகலாம் நான் பயந்த பிள்ளைன்னு நீ ஒண்ணு நினைச்சுக்காத சரியா உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அதனாலதான் சில்லிகள் சரி முட்டக்கனே சரி நாங்க எல்லாரும் தான் பயப்படுறோம் நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான் சரி ஒத்துக்கிறோம் சரியா யாட்டி எல்லாச்சும் வாய் முடிங்கடி யாட்டி அங்க போய் தூரத்துல யாரும் வர மாதிரி தெரியுதுடி என்னக்கா சொல்ற ஆமா யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி தெரியுது அத்தி அவங்கள பார்த்தாவே எனக்கு பேய் மாதிரில தெரியுது இந்த இருட்டா இருக்கிற இடத்துக்கும் அந்த ஆளுக்கும் பாக்குறதுக்கு அப்படியே பேய் மாதிரி தாக்கா தெரியுது எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா ஆத்தி என்ன குடிச்சு சொல்றா பேயா இந்த இடத்த சுத்தி முத்தி பார்த்தாவே பேய் இருக்கிற மாதிரி தான் தெரியுது எடுத்துனே இருந்தாலும் பயப்படாத கெத்த விடாதடி நீ மட்டும் பயப்பட தெரிஞ்சதுன்னா அப்படிதான் கெத்த விடாத யாட்டி குடிச்சு என்னடி சொல்றாவோ பேயா எந்த காலத்துல இருக்க இந்த காலத்துல வச்சு பேயாச்சும் பிசாசாச்சும் நீ பயந்தே பேயை கூட்டிட்டு போல இருக்கு சத்த பொருள் யார் வராங்கன்னு பாப்போம் என்னடி இவங்க நம்மள கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஏட்டி அவங்கள நிறுத்துறீ இவளுக்கு வேற ஒருத்தி எதோ இவளுக்குலாம் வாயில் அந்த மாதிரி தான் என்னை கூப்பிட சொல்லுவாளுங்க ஆத்தி இந்த ஆளை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா இருக்கான் என்ன பண்ணலாம் சரி கூப்பிடுவோம் இவனை விட்டாலும் இப்போ நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை எப்பா தம்பி எப்பா இங்கே சார் பாப்பா யாரு என்னைய கூப்பிட்டீங்களா என்னை பார்த்தா உனக்கு தம்பி மாதிரி தெரியுதா எடுச்சில்லு எனக்கு என்னமோ இந்த ஆளை பார்க்கறதுக்கே கொஞ்சம் பயமா இருக்குடி அது எப்படி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஆள் மட்டும் வருவான் ஏட்டி எனக்கு என்னமோ இவனை பார்க்கறதுக்கு பேய் மாதிரியே தெரியுதுடி யாட்டி முட்டக்கணி சேர்த்த வாய் மூடுறி இப்போ எதுக்கு நீங்க பேய்ன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்காவோ யாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தோணலடி ஆனா இப்போ எனக்கு ஒருவேளை பேயா இருக்குமோன்னு தோணுதுடி யாட்டி எதுக்கும் கீழே குனிஞ்சு சத்த கால் இருக்கான்னு பாருடி
ஏட்டி என்னடி சொல்றாவோ நான் குனிஞ்சு காலை பார்க்கணுமா அது என்னால முடியாதுடி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ஆத்தி அப்புறம் உங்களை அண்ணன் கூப்பிடட்டுமா சரி அண்ணன் அது ஒன்றும் இல்லைண்ணே நாங்கள் எல்லாரும் வண்டியில் வந்தோமா வண்டி என்ன இடத்துல திடீர்னு நின்று போச்சுண்ணே சத்த என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா ஆகா வண்டியா சரி ரொம்ப நாளா நம்மளும் வண்டி வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தோம் ஓசில வர வண்டியே எதுக்கு நம்ம விடணும் அல்லேக்கா அபீஸ் போட்டுற வேண்டியதான் என்னடி ஆச்சு யாட்டி ஐயோ குடிச்சு சேத்த வாயை மூடி இப்போ நமக்கு வேற வழியே இல்லடி இவன்ட்ட ஹெல்ப் கேட்கறது ஒன்று தாண்டி வெளியே சேத்த வாயை மூடிட்டு இருடி இல்லைனா அவன் ஹெல்ப் பண்ணாமல் போயிட போகிறான் யாட்டி எனக்கு என்ன நாளை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட சரியா படலடி அவன் மண்டையும் அவன் முட்டை கண்ணும் எதுக்கு நம்ம கொஞ்சம் உசாரா தாண்டி இருக்கணும் அண்ணே காதில் விழுதா இல்லையாண்ணே அதெல்லாம் நல்லா உழுவுதுமா இப்ப என்ன உங்களுக்கு வண்டி சரி பண்ணணும் அவ்வளவுதானே சரி வாங்க யாட்டி எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க யாருமே நம்ம இந்த காலத்தில் நம்ப கூடாதாக்கும் நான் வந்து வண்டியை சரி பண்ணுறேன் நீங்கள் எல்லாரும் எதுக்கும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க சரியா நீ என்னடி கொல்ல கூட்ட தலைவி மேலடி ஓவரா பில்டப் போட்டுட்டு இருக்காவோ யாட்டி நீ பேசுறது பார்த்தாவே பயமா இருக்குடி ஏட்டி எதுக்குடி தயாரா இருக்கணும் தேவிகள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு என் பாடு திண்டாட்டம் தான் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் இங்கே சத்த நில்லுங்க நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் சரியா அடச்சை என்னது இது புது வண்டியா இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பழைய வண்டியால இருக்குது சரி வந்த வரைக்கும் லாபம் எடுத்துட்டு போயிட்டு வித்துட்டு காசா பாத்திர வேண்டியதான் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஏமாத்தணுமே என்ன பண்ணலாம் அண்ணே அண்ணே வண்டியில் என்னென்ன ஃபால்ட்டு சரி என்ன நெட்ட பொம்பளை மாத்தி மாத்தில கேள்வி கேட்டே இருக்கா சரி இப்போக்கு நம்ம வண்டியை ரெடி பண்ணுவோம் அப்பதான் வண்டி எடுத்துட்டு நம்ம சல்லுன்னு பறக்க முடியுமாக்கும் சரி சரி பண்ணுவோம் அப்பாடா சரி பண்ணியாச்சு வண்டிலாம் ரெடி ஆயிட்டுமா சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே ஏட்டி எல்லாரும் வாங்கடி வண்டி ரெடி ஆயிட்டாண்டி கிளம்புவோண்டி வண்டியை எடுத்துட்டு கிளம்புறீங்களா வண்டியை ரெடி பண்ணது நீங்க எடுத்துட்டு போறதுக்காக இல்ல நான் எடுத்துட்டு போறதுக்காக ஒழுங்கா உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இங்கே வண்டியை விட்டுட்டு ஒழுங்கா ஓடிடுங்க ஏட்டி என்னடி இந்த ஆளு எப்படி சொல்றான் நான் அப்பயே சொன்னேன் இந்த ஆளை பாக்குறதுக்கே சரியில்லைன்னு நீங்க எங்கேயாச்சும் கேட்டீங்களா கேட்டுச்சுன்னு ஐயோ முட்டை என்னையா என்ன மிரட்டரியாக்கும் எங்க வண்டியை நீ எடுத்துட்டு போவியாக்கும் வண்டி மேலே கையை வச்சு பாரு கையை வெட்டி போற நாக்கு வெட்டி சும்மா காமெடி பண்ணாம இங்கேன்னு சீக்கிரம் எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பணும் எனக்கு நேரம் ஆயிட்டு இருக்கு ஏட்டி என்னடி இவன் பேசிட்டு இருக்கா ஏதோ அவன் வண்டி எடுத்துட்டு போற மாதிரி அப்படி ஓவரா டயலாக் பேசிட்டு இருக்கா அத்தையும் நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கேடி ஏட்டி இப்ப என்னடி பண்றது ஏக்கா சரோஜாக்கா அதக்கா எனக்கு ஒன்றும் விளங்கல பேசாம எல்லாரும் ஓடிடுவோமாக்கா ஏட்டி எனக்கு இல்லையா ஆமாண்டி நீ சொல்றதாண்டி சரி இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா அவ்வளவு தாண்டி அவன் ஆளும் மண்டையும் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்காண்டி ஏடிச்சிருப்பனு ஐயோ இவ்வளவு வேற ஏட்டி என்ன கிடையாது நிலம தெரியாமல ஆளுக்கு வந்து என் பேரை ஏன் போட்டு விட்டுருக்காளோ எதுக்கு கூப்பிட்டீங்க ஏடிச்சிருப்பனு ஏட்டி வாடி எல்லாரும் இந்த இடத்த காலி பண்ணுவோம் ஏட்டி வண்டி தானே போனா போட்டுண்டி ஏடி என்னடி சொல்றாவோ வண்டி தானே போனா போட்டுமா ஏடி அது எங்க நெட்டமாட வண்டிடி அந்த ஆளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டு வந்து தெரிஞ்சுனாவே தொலைச்சு கட்டிடுமா இதுல வண்டியை வேற தொலைச்சு விட்டு தெரிஞ்சுன்னா அம்பு தாண்டி அதெல்லாம் முடியாது என்னாலும் வண்டியோட தானே வருவனாக்கும் அம்மா என்ன ஏதோ மாநாடுல பேசிட்டு இருக்க மாதிரி எல்லாரும் கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க சரி நீங்க பேசுங்க நான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறேன் இவன் சரியான திருட்டு பையலா இருப்பான் போலடி இவன் திருட்டு பையன் தெரியாம இவன்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்டோம் ஏட்டி ஆமாண்டி அவன் சரியான திருட்டு போயிடா இருப்பான் போல சரி முதல்ல எல்லாரும் இப்படி பயந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்காம சாதாரணமா இருங்க நம்ம பயம் தான் அவனோட பலம் அதனால சாதமா வைங்க அவன் ஒத்தாள் நம்ம வந்து 5 பேர் அவனா நம்மளானு இன்னைக்கு பாத்துடலாம் சரியா என்னடி சொல்ற ஆளு பாக்குறதுக்கே நல்லா ஹல்க்கு மாதிரி இருக்காண்டி அத்தி இவன் கூடயாடி நம்ம போய் மோதணும் ஏடிச்சிட பண்ணு நாங்க எல்லாரும் காசு போட்டு உனக்கு புது வண்டியாச்சும் வாங்கி தரேன்டி ஏட்டி வாடி முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் யார் சொல்லு என்னடி இப்படி சொல்றாவோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிட்டோம்னா அப்புறம் எப்போ தாண்டி நம்ம எல்லாரும் சமாளிக்க எடுத்துக்கிறது அதெல்லாம் இல்லை நம்ம எல்லாரும் சிங்கப்பெண் ஜில்லு நீ ஒரு சிங்கப்பெண் ஏட்டி ஆமாடி சின்ன பொண்ணு சொல்றது சரி தாண்டி பிரச்சனையை பத்தி நம்ம பயந்து விடாம அதை நம்ம சமாளிக்க கத்துக்கணும் அதனால வாங்க எதா இருந்தாலும் வண்டி கொண்டு பாத்துக்கலாம் சரியா ஆமாண்டி சின்ன பொண்ணு சரோஜாக்கா சொல்றது சரிதான் சரிடி இன்னைக்கு அவனா நம்மளான்னு பாத்துருவோம் சூப்பர் சரி வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி வார் யோ முட்டை என்ன சொன்ன நீ வண்டி எடுத்துட்டு கிளம்புறியா வண்டியில மட்டும் கையை வச்சு பாரு அப்ப தெரியும் உனக்கு என்னம்மா என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க உயிர் மேல உங்களுக்கு காசு இல்லையாக்கும் வந்தன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் வண்டி பிரச்சனையா போறோம் பாக்கலாண்டி என்னோட 10 பவுன் சங்கிலி வந்து எங்கே விழுந்துருச்சுடி அது இங்கே தண்டி விழுந்துச்சு எங்க விழுந்துச்சுன்னு ஒன்னும் தெரியலடி என்னது 10 பவுன் சங்கிலியே காணுமா ஆகா இன்னைக்கு நம்ம காட்டுல மழை தான் போல இருக்கே இந்த இத்து போன வண்டியை வித்தோம்னா 20,000 30,000 தான் கிடைக்கும் 10 பவுன் சங்கிலி ஒரு பவுன் இன்னைக்கு என்ன விலை விக்குது டே இன்னைக்கு உன் காட்டுல மழை தான்டா ஏக்கா சரோஜாக்கா என்னக்கா சொல்றாவோ 10 பவுன் சங்கிலியா ஏக்கா நீ வெளியில வரும்போது சங்கிலி எல்லாம் போட்டு வர மாட்டியாக்கா ஆகா சரோஜாக்கா ஏதோ பிளான் போட்டு போல இருக்கே சரி அதே ட்ராக்லேயே போவோம் சரோஜாக்கா என்னக்கா சொல்றாவோ 10 பவுன் சங்கிலியா இப்ப வண்டி விட நமக்கு சங்கிலி தாக்க முக்கியம் சரி வாங்க எல்லாரும் போய் தேடுவோம் ஏட்டி சேத்த வாயை மூடி அவளே புரிஞ்சுக்கிட்டா நான் எதுக்கு சொல்றேன்னு நீ உனக்கு என்ன புரியலையாக்கும் சேத்த வாயை மூடு இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சங்கிலி அங்கதான் வந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி பேசாம நம்ம அப்படியே ஃபோன் பேசுற மாதிரி பேசிட்டு அப்படியே நம்ம அங்க போய் சங்கிலியை தேடிட்டு அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான் ஹலோ வரேன் ஏட்டி எல்லாரும் இங்க வாங்க இங்க கிடக்கான்னு பாப்போம் என்னடி அந்த ஆளு அங்க போய் ஏதோ கீழே குஞ்சு தேடிட்டு இருக்கான் யாரு உனக்கு இன்னும் புரியலையாக்கும் சரோஜாக்கா சங்கிலி கலந்து சொல்லுச்சுல அதுதான் அவன் அப்படியே நைசாங்க தேடிட்டு இருக்கான் சரி வாங்க அவன் தேடுற கேப்ல நம்ம வண்டியில ஏறி கிளம்பிடுவோம்
ஏட்டி ஆமாடி அந்த திருடனை தசை திருப்பி தாண்டி நான் அப்படி சொன்னாக்கும் சின்ன பொண்ணு சொல்றது சரி தாண்டி அவங்க தேடி இருக்க கட்டையும் வாங்க நம்ம சட்டப்பட்டு வண்டியில் உட்காந்து போயிடுவோம். இன்னும் இதுக்கு எல்லாரும் யோசிச்சிருக்காவோ சட்டப்படி எல்லாரும் வண்டியில் ஏறுங்க கிளம்புவோம். சரி மக்களே, நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பாப்ஸ் குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோ இன்னும் நிறைய சேனல்ல இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் பாருங்க. பாய்.